ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தலைவர் வந்து அந்த இதை பிடிக்கிறார் அப்படின்னும் போது அந்த ஒலிம்பிக் தீபம் மாதிரி ஒரு தீபம் நீங்களாம் வேற போய் பிடிக்கிறீங்க. அதான் பாரு கரெக்டா தட்டி விட்டார் தலைவர். தனித்துவம் படுத்துறாரு நம்ம. நான் தான்டா இங்க தலைவர் அப்படின்னு. அவர் தானே தலைவர். தலைவர் தட்டி விட்டது தப்பு இல்லை அப்படின்னா அப்ப இவங்க புடிச்சது தப்பு. கரெக்டா? அப்ப 2 பேர் தப்பு பண்ணீங்க. தலைவர் சொல்லி தொண்டன் கேட்பது தானே. கேட்கலையே, அதனால தானே பதிலே முடிச்சிட்டாங்க. சாலை மறியல்னா என்ன அர்த்தம்? யாரும் அந்த பக்கத்துல இருந்து இந்த ஆள போக முடியாது, இந்த பக்கத்துல இருந்து அந்த ஆள போக முடியாது. இதான சாலை மறியல். ஒவ்வொருத்தரும் அவசரத்துக்கு எங்கேயோ போயிட்டு இருப்போம். நீங்க பாட்டுக்கு வந்து பொது சாலையை வந்து மறிச்சுன்னு உக்காந்தீங்கன்னா அப்ப காவல்துறை என்ன பண்ணணும்? சாலை அப்படின்றது எல்லாருக்குமானது. அதை வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுங்க. இப்பதான் தெரியுது இடைஞ்சல் பண்றவங்களுக்கு தான் வந்து பாதுகாப்பு. அண்ணன் சொன்னதை கேட்க மாட்டேன்றாங்க. ஏன்னு கேட்டா அண்ணன் சொன்னபடி நடக்கிறோன்றாங்க. என்னடா இது அடங்க மறுன்னு சொன்ன, அதனால அண்ணன் சொன்னாலும் அடங்க மாட்டோம் அப்படின்னு யாராவது அறிவு பண்ண நீ இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் பேசின எதுக்கு கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வெட்டி டைலாக் அது இதுன்னு வருது. நான் அதனால கேட்டேன். அது வெட்டி இல்லைங்க, வெற்றி டைலாக்குங்க. ஏன்னா இப்படி எல்லாம் சொன்னாதான் அடுத்த தடவை வந்து ஒரு 10 சீட்டாவது கொடுப்பாங்க எலெக்ஷன். ஏற்கனவே இந்த இடைத்தேர்தலுக்காக தான் வெயிட்டிங். இடைத்தேர்தல் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு இன்னும் ஒரு 10 பேர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு அந்த 17 அப்படியே தட்டி தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து அப்ப சொல்லுங்க இவங்களெல்லாம் எங்களை தவிர்த்து இங்க ஆட்சி அமைக்க முடியாதுன்னு கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக, காங்கிரஸ் அப்ப சொல்லுங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். நிறுத்து. என்ன ரெக்கார்டிங் நிறுத்தியா? என்ன அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சு அவனுக்கு? பேரெல்லாம் சொல்றேன். எப்படி நீ பேர் சொல்லலாம்? எனக்கு ஒரு பட்ட பேர் இருக்குதுல்ல. என்ன பேரு சார்? என்ன பேரு? அது கூட தெரியாதா அவனுக்கு? பேரை சொல்ற. எப்படியா நீ என் பேரை சொல்லலாம்? அந்த அளவுக்கு நீ பெரிய ஆகிட்டியா? நீ பேரதானே. பேரெல்லாம் சொல்லக்கூடாது. பேர் எதுக்கு சொல்ற நீ? அது நீ சொல்லக்கூடாது. என்னாச்சு சார் திடீர்னு? பயந்துட்டியா? சும்மா அப்படி ஜோக் பண்ண ஆரம்பி. ஐயோ பாவம், கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பா, ரொம்ப மெர்சலாயிட்டோம் போல. இப்ப மாதிரி பேர சொல்லி ஆரம்பிக்கலாமா இல்ல? அது தாராளமா சொல்லு. டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். அப்பா தண்ணியே கொடுங்கப்பா. தண்ணிலாம் வேண்டாம் ப்ரோ. சார் நேற்று திருமாவளவன் அவர்கள் வந்து மாநாடா அது என்னன்னு தெரியல, அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை சேர்த்தால கொண்டிருக்காங்க. எழுச்சி என்னமோ இருப்பா. அவருடைய பிறந்த நாளே ஆகஸ்ட் 10 17 அப்படின்னு சர்டிபிகேட்ல ஒண்ணு இருக்குது. ஐயர் குறிச்சு கொடுத்தது ஜாதகத்துல ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஞாபகம் இருக்கா அவனுக்கு? அது இருக்குது. ஆனா இவர் வருஷம் இந்த மாதிரி கொண்டாடுறாரு. அதை எனக்கு தெரியும். ஐயர் குறிச்சு கொடுத்ததுதான் வந்து கரெக்டானது, அவங்க சரியா குறிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. சரி, எது ஒண்ணும் அது பேசலாம். இப்ப என்னன்னா அந்த நிகழ்ச்சி மாநாடு மாதிரி வச்சு பிரம்மாண்டமா நடத்திருக்காங்க. பல்வேறு சர்ச்சைகள் என்னன்னா, நீங்க மாவட்ட சர்ச்சை, அண்ணன் வன்னியரசு அவர்கள் அமைச்சராயிருக்காரு, அவர் பிறந்த நாளை இந்த மாதிரி மாநாடா கொண்டாடலையா அப்படின்னா? சரி, நீங்களும் எப்படி பாக்குறீங்க? இப்படி கேட்க கூடாதா? இல்ல, நானே கேள்வியா கேட்டிருந்தேன். மாநாடு மாதிரி நடத்திருக்கிறாங்க, உள்ளூர் விடுமுறை, அதெல்லாம் சரிதானா? உள்ளூர் விடுமுறையா? ஆமா, மாவட்டம் உள்ளூர் விடுமுறை கொடுத்துருக்காங்களா நேத்து? யாரு தெரியாதா உங்களுக்கு? எனக்கு தெரியாது. காந்தி பிறந்த நாள், நேரு பிறந்த நாள், இவங்க பிறந்த நாளுக்கு தான் வந்து லீவு கொடுப்பாங்க. உள்ளூர் விடுமுறைலாம் கொடுத்துக்கிறாங்களா? கொடுத்துருக்காங்க. அதுல நிறைய சிறப்பான சம்பவங்கள்லாம் நடந்தது, நான் பார்த்தேன். வரப்பா, அவர் கட்சி தலைவர்ப்பா. அவர் வந்து அந்த ஒளி தீபமா, அது என்னது, அது சுடர் ஒளி தீபம். சுடர் ஒளி, ஆமா, அதை பிடிக்கிறாரு தலைவர். அதை பிடிச்சிட்டு இருக்காரு போது இந்த பக்கம் வந்து வன்னியரசு அவர்கள், அந்த பக்கம் இன்னொருத்தர் யாரோ, அவங்க 2 பேரும் போய் கூட பிடிக்கிறாங்க. அது கீழே விழுந்த உடனே ஒரு பேலன்ஸ் அப்படி தலைவர். ஏன்னா அவரே கிறங்கிட்டாரு. ஆட்டோவா 3 பக்கம் அவர் கூட்டத்துல கிறங்கிட்டாரு சார். அதை பாத்தீங்கன்னா அது நீ முதல்ல அந்த டார்ச் தூக்கும் போது இல்ல, அது அப்ப கிடையாது. அது தலைவர் வந்து அந்த இதை பிடிக்கிறார் அப்படின்னும் போது அந்த ஒலிம்பிக் தீபம் மாதிரி ஒரு தீபம் நீங்களாம் வேற போய் பிடிக்கிறீங்க. அதான் பாரு கரெக்டா தட்டி விட்டார் தலைவர். தனித்துவம் படுத்துறாரு நம்ம. நான் தான்டா இங்க தலைவர் அப்படி. அவர் தானே தலைவர் தானே. அதுல ஒண்ணு தவறு கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். நானு இவங்க பிடிக்க போனது, இப்ப தலைவர் தட்டி விட்டது தப்பு இல்லை அப்படின்னா அப்ப இவங்க பிடிச்சது தப்பு. கரெக்டா? அப்ப 2 பேர் தப்பு பண்ணிக்கிறாங்க. இவங்க பிடிச்சது தப்பு இல்லை அப்படின்னா ஒரு தட்டி விட்டது தப்பு. கரெக்டா?
இப்ப சொல்லு, தட்டி விட்டது கரெக்டா இல்ல அவங்க பிடிச்சது கரெக்டா? மக்களே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இதுல குழப்பமாவே இருக்குது. சரி, எது ஒண்ணோ தலைவர் சொல் பேச்சு, தலைவர் சொல்லே தொண்டன் கேட்பது தானே. கேட்கலையே, அதனால தானே பாதியிலே முடிச்சிட்டாங்களா? ஆமா, என்னவோ வந்து உரையெல்லாம் வாசிக்கலையா, வெறும் தீர்மானம் மட்டும் வாசிச்சுட்டு போயிட்டாங்களாம். இவர் வேற கீழே இறங்கி எல்லாம் இது பண்ணுங்கன்னு இருக்காரு, ஒன்றும் கேட்கல. அது அந்த அளவுக்கு தலைவர் மேல ஒரு பாசம், வேற ஒண்ணு இல்லை, பற்று பாசம். ஓகே, இந்த உள்ளூர் விடுமுறை அது நடந்திருக்கு. அதுக்கு ஒரு விளக்கம் என்ன சொன்னாங்கன்னா, மாணவ மாணவிகளுக்கு இடையூறு வந்து விடக்கூடாது. இப்ப என்னோட கேள்வி என்னவா இருக்குன்னா, அப்போ உங்க கட்சி தலைவர்களா, உங்க கட்சி நிர்வாகிகளெல்லாம் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல இது எப்படி கொடுத்தாங்க, இது சரிதானா, இது இயல்பு தானா, ஒரு கட்சி மாநாட்டுக்கு இது போன்ற விஷயங்கள் கொடுக்கலாமா? நான் வந்து அதிகபட்சம் நான் பார்த்த வரைக்கும் ஒரு தேரோட்டமா அந்த கோயில், அந்த ஊர், அந்த மாவட்டத்துல ஒரு சிறப்புமிக்க ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு விடுவாங்க. நான் ஆட்சித்தலைவர் உள்ளூர் விடுமுறை விடுறாங்கன்னா அதுக்கு விடுவாங்க நான் நினைச்சு கேள்விப்பட்டிருக்கிறேன். இது புதுசா இருக்க மாதிரி தெரியுதா, இல்ல இது வழக்கம் தான் ரூபனே, இது முன்னாடி பல கட்சிகள் இது விடும், அதை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆண்டவனுக்கு விழா எடுத்தால் விடுமுறை கொடுப்பதை விட ஆளுகின்றவர்களுக்கு விழா எடுக்கும் போது விடுமுறை கொடுக்கிறார்கள். அவன் ஏன் எப்படி சிரிக்கிறான்? கரெக்ட் தானே நான் சொல்றது? நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கு. அதான், மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. நீ இதை சொல்றிய, அது கரெக்ட் தான்பா. ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன பண்றது? அது இன்னொரு சம்பவம் பாத்தியா நீ? அப்ப அவங்களே ஒத்துக்கிட்டாங்க எங்க கட்சி ஒரு இல்ல இன்னொரு சம்பவம் பாத்தியா? அதுக்குதான் நான் சொல்ல வரேன். நான் எதையும் உதாரணத்தோட சொல்லணும் தம்பி. சும்மா வந்து மௌத்து புளித்ததோ வாழ புளித்ததோன்னு பேசக்கூடாது, போற பக்கம் அடிக்க கூடாது. ஏன்னா நான் என் தாத்தாவுக்கு பேரன். ஆமா, அதாவது அங்க வந்து ஏதோ பேனரை ரிமூவ் பண்ணிட்டாங்களாம்ப்பா ஒரு இடத்துல, விசிகா பேனரை. உடனே அவங்க எல்லாம் சாலை மறியல் பண்ணிட்டாங்க. பேனரை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது யார் ரிமூவ் பண்ணாங்க? அரசு அதிகாரிகள் பண்ணாங்களா இல்ல வேற யாராவது பண்ணாங்களா? அரசு அதிகாரிகள் பண்ணாங்கன்னா அது வந்து போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்திருக்கும், இல்ல அனுமதி இல்லாம வச்சிருக்கோம் அப்படின்னு பண்ணிருப்பாங்க. அது சட்டப்பூர்வமான விஷயம், அதை கேள்வி கேட்க முடியாது. வேற யாரோ ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப இது மாதிரிங்க யாரோ பேனரை தூக்கிட்டாங்க அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இதுக்கு சாலை மறியல். சாலை மறியல்னா என்ன அர்த்தம்? யாரும் அந்த பக்கத்துல இருந்து இந்த ஆள போக முடியாது, இந்த பக்கத்துல இருந்து அந்த ஆள போக முடியாது. இதான சாலை மறியல். ஒவ்வொருத்தரும் அவசரத்துக்கு எங்கேயோ போயிட்டு இருப்போம். நீங்க பாட்டுக்கு வந்து பொது சாலையை வந்து மறிச்சுன்னு உக்காந்தீங்கன்னா அப்ப காவல்துறை என்ன பண்ணணும்? சாலைன்றது போறவங்க வரவங்களுக்காக. அதுல யாராவது இடைஞ்சல் பண்ணாங்கன்னு சொன்னா அந்த இடைஞ்சலை நீக்கிட்டு போற வர ஜனங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்க வேண்டியதுதான் காவல்துறையோட வேலை. அங்க என்ன ஆகிக்குது? இங்க வந்து சாலை மறியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு இளைஞர் வராரு, அவரை வழி விடுங்க அப்படின்னு சொன்னா இவங்க விட மாட்டேன்றாங்க. அங்க 2 பேருக்கும் ஏதோ வந்து வாக்குவாதம் நடந்திருக்குது, மறியல் பண்ணவங்களுக்கும் இந்த வழி வேணும்னு கேட்டவருக்கும். அப்ப காவல்துறையினர் வராங்க, அப்படியே கைய வாங்குறாரு. உடனே இவனை அடிப்பியா அப்படின்னு கேட்கிறாரு இளைஞர். அடிச்சு பாரு அப்படின்னு உடனே, என்ன நீ காவல்துறையை நீ மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாரு. இல்ல, ஃபர்ஸ்ட் பிரச்சனை அங்க துண்டு, கட்சி துண்டு போட்டுட்டு இருந்த ஒருத்தர் கூட வாதம், அதுக்கப்புறம் அதுதான் நான் சொல்றேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, சாலை அப்படின்றது எல்லாருக்குமானது, அதை வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். இப்பதான் தெரியுது இடைஞ்சல் பண்றவங்களுக்கு தான் வந்து பாதுகாப்பு தேவை. அதனாலதான் உஷாராயி மாவட்ட ஆட்சியர் பள்ளி குழந்தைகள் பாருங்க, இப்போ ஸ்கூல் பசங்க எல்லாம் போனோம் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தா எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். வேற எங்கேயாவது வந்து பேனரை ரிமூவ் பண்ணியிருந்திருக்கலாம், அப்ப எங்கேயாவது சாலை மறியல் நடக்கலாம். இல்லைன்னாலும் வந்து தலைவர் பார்க்கறதுக்கு எத்தனை லட்சம் பேர் வந்துக்கிறாங்க. அவங்க எல்லாம் பைக்ல வருவாங்க, வேன்ல வருவாங்க, கார்ல வருவாங்க. டிராபிக் ஜாம் ஆயிடாதா? இது நடுவில் நீங்க ஸ்கூல் பஸ், அதுக்கப்புறம் அந்த பசங்களுக்கு நீங்க பைசைக்கிள் எல்லாம் கொடுத்துக்கிறோம், அவங்க மிதி வண்டியில வந்தாங்கன்னா அவங்களாம் அந்த டிராபிக் ஜாம்ல என்ன பண்ணுவாங்க? கஷ்டப்படுவாங்கல்ல. அது தொட்டு ஒரு நாள் வீட்லயே உக்காந்தீங்கன்னு நீங்க வந்து இப்போ நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாதிரி ஸ்டடி ஃப்ரம் ஹோம் படிங்க. இப்பதானே ஸ்கூல் திறந்து ஒரு 2 மாசம் ஆகிது. அதனால இது வரைக்கும் நடத்தினதான் பசங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து ரிவைஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிறாங்க. பாசிட்டிவா பாருப்பா. அடங்கமறு அத்துமீறு திமிரு, அதைத்தான் நேற்று பார்த்துட்டோமே அடங்கமறு அப்படின்னு. அண்ணன் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாங்க, கேட்டா நீங்க சொன்னதை தான் கேட்கிறோன்றாங்க. ஐயோ, இது குழப்பமாகுது இல்ல? அண்ணன் சொன்னதை கேட்க மாட்டேன்றாங்க, ஏன்னு கேட்டா அண்ணன் சொன்னபடி நடக்கிறோன்றாங்க. என்னடா இது? அடங்கமறுன்னு சொன்னாரு, அதனால அண்ணன் சொன்னாலும் அடங்க மாட்டோம் அப்படின்னு யாராவது ஆர்கியூ பண்ணா நீ இல்லைன்னு சொல்ல முடியுமா? குழப்பமா இருக்குது இல்ல? கூற்று இப்படிதான் இருக்கும் அரசியல். இதுல வந்து தமிழ் தேசியம்னு சொன்னாரு, நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இனி நாங்கள் தாவேகாவுடன் தான் தமிழ் தேசிய பாதையில் தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த தமிழ் தேசியம்னா என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னா யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா. கண்டிப்பா சொல்லுவாரு. நீங்க இந்த கேள்வி கேட்டால நான் அடுத்த கேள்வி இதை கேட்கிறேன். நம்ம இனி வருங்காலத்தில் இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும், முதல்வராக வேண்டும், நம் கட்சியே ஆட்சிக்கு வர வேண்டும். அதுக்கப்புறம் தான் சொல்லிட்டு போனார் தாவேகாவுடன் ஆதரவுண்டு.
விசிகா வந்து தமிழ்நாட்டை ஆளணும் அவங்களுடைய பிரதான ஒரு ஆசையாகவும் நீண்ட நாள் ஒரு கனவாகவும் இருக்குது. அதை அவர் இதுலேயே சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தாவேக்கா அரசுக்கு நாங்கள் உறுதுணையாக நிற்போம். இது என்னன்னு எனக்கு புரியல. வரக்கூடிய எலெக்ஷனுக்கு தனியாக நின்று அது எல்லா கட்சியும் சொல்றது ஆளட்டும், மக்கள் வாய்ப்பு கொடுத்தார் அவர்கள் ஆளட்டும், அதில் எந்த தவறும் இல்லை. இதை சொல்லிட்டு தாவேக்காவுக்கு இனிமேல் ஆதரவு, இது எதை நான் எடுத்துக்கிறது? ஒன்று அடுத்த எலெக்ஷன்ல தனியாக நிற்க போறாங்கிறது அந்த முழக்கமா? ஏன்னா ஏற்கனவே நான் பிரதமர் ஆகக்கூடாதான் கேட்டவர், அதையே பண்ணிட்டு கடைசி வந்து நாங்கள் ஆதரவு அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துடுறாரு. ஏன் தலைவர் பெருசா சொல்லிட்டு அப்படியே இறங்கிடுறாரு? என்ன காரணம்? எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க விசிகாக்கு? 2 எம்எல்ஏ. அதுக்கே ஒரு அமைச்சர் கொடுத்துட்டாங்கல்ல. அந்த 2 எம்எல்ஏவும் வந்து எங்க இருக்கும்போது கிடைச்சது? திமுக கூட்டணியில். இப்போ ஒரு துணை முதல்வர் கேட்டுக்கூடாத? அதுக்கு அடுத்த கட்டம் தானே முதலமைச்சர். தாவேகா ஆதரவு அதை தள்ளி வைங்க. இப்போதைக்கு விசிகா ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணு விசிகா கூட்டணியில பெரிய கட்சி ஆக வேண்டும், அப்படி இல்லைன்னா கூட்டணி இல்லாமலேயே பெரிய கட்சி ஆக வேண்டும். அப்போ நீங்க கூட்டணியிலே ஒட்டியிருந்தீங்கன்னா பெரிய கட்சி ஆக முடியுமா? எப்படி நீங்க தாவேகா இப்போ திமுக கூட்டணியில இருந்தாங்க இருக்கும்போது திமுக என்ன ஆஹா விசிகா வளரட்டும், அவங்க தனித்த ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதுக்கு நம்ம எல்லா ஹெல்ப்பும் பண்ணோம், ஏதாவது பண்ணுவாங்களா? எந்த கட்சியாவது பண்ணுவாங்களா? அவனுக்கு இந்த வெட்டி டைலாக் வெட்டி வீரா பண்ணிட்டு மக்களுக்கு அது வெற்றி டைலாக். வெட்டி இல்லை, வெற்றி. 2 டீ கூட போட்டுக்கோ, வெற்றி அப்படி வச்சுக்கோ. அப்படிதான் பல பேர் அந்த அவர் பேசின எதுக்கு கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வெட்டி டைலாக் அது இதுன்னு வருது. நான் அதனால கேட்டேன். அது வெட்டி இல்லைங்க, வெற்றி டைலாக்குங்க. ஏன்னா இப்படி எல்லாம் சொன்னாதான் அடுத்த தடவை வந்து ஒரு 10 சீட்டாவது கொடுப்பாங்க எலெக்ஷன்ல. நீங்க வந்து வெறும் ஆதரவு மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க 2 எம்எல்ஏ தானே வச்சிருந்தீங்க, அதனால உங்களுக்கு 2 சீட்டு தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்ல சார், இப்ப நான் என்ன கேக்குறேன்னா ஆளுங்கட்சியா யாரு வராங்களோ அந்த பக்கம்லாம் அந்த கட்சிகள் எல்லாம் போய் சேர்ந்துரு. இதுதான் வழக்கம், இதோட பிளான் இதுதான். ரூலிங் பார்ட்டில வைகோ அப்படிதான் பண்ணுவாரு. ரூலிங் பார்ட்டில யார் வர்றோ அப்படியே அந்த பக்கம் தாவிடுவாரு. அதே மாதிரி அதில் ஒரு தாவல் இது ஒரு தாவல், அப்படிதானே இது. அதுக்கு எதுக்கு இவ்வளவு? நான் சொல்லிட்டேனே, இவ்வளவுதான் பேசினாதான் அடுத்த எலெக்ஷன்ல 10 சீட்டு கொடுப்பாங்க. நீ எதுவுமே பேசாம வெறும் ஆதரவு மட்டும் குத்துந்தியாங்க, எவ்வளவு பெரிய கட்சின்னு காமிக்க வேணாமா? இன்னும் அவருடைய பலத்தை காமிச்சிட்டார்ல. இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க. ஏற்கனவே திமுக கூட்டணியில இருக்கும்போது இதே மாதிரிதான் திருச்சியில ஒரு மாநாடு போட்டாருங்க. அப்பவும் இதே மாதிரிதான் லட்சக்கணக்கில். அப்ப பாத்தீங்கன்னா இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அவர் தான் வந்து எல்லா ஏற்பாடுகளையும் கவனிச்சு நிற்கிறாங்க. இன்னைக்கு வந்து விசிகால சொல்றாங்க எங்க கட்சியில இருக்க பனையூர் பாபுவா, ஆமா, அவர் வந்து திமுகல போய் சேர்றாரு அப்படின்னு அதை எப்படி ஏத்துக்கலாம், எங்க கட்சியில இருக்கால உங்க கட்சியில சேர்த்துக்கலாமா அப்படி எல்லாம் சொல்றாரு. எங்க இருந்து சொல்றாரு? அவங்க கட்சியில இருந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களை அப்படியே தட்டி தூக்கி அந்த பக்கம் போயிட்டு தாவேகால போயிட்டு அவர் இன்னைக்கு அமைச்சராகவே இருக்காரு. அவர் தான் போன் பண்ணி மந்திரி சபையில சேருங்கன்னு சொல்றாரு. அவர்கிட்டதான் திருமாவர்கள் அந்த கரூர் சம்பவம் நடந்தது இல்ல, அப்போ கூப்பிட்டு பேசுறார். இது நான் சொல்லல, இது ரெண்டுமே அண்ணன் திருமாவர்கள் சொன்னது. கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஏன் நேரா விஜய் அவர்களை கூப்பிட்டு பேச முடியாதா? இல்ல அவர் எடுக்க மாட்டாரா? எதுக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கிட்ட பேசணும்? அதே மாதிரி மந்திரி சபையில சேரணும், சேர்க்கணும், சேர்க்க கூடாது, யாருக்கு எந்த மந்திரின்னு முடிவு பண்றது முதலமைச்சர். அதை ஒத்துக்கிறீங்கல்ல? ஆனா ஆதவ் அர்ஜுனா அழைப்பு விடுத்தார் அப்படின்னு இவரே சொல்றாரு. ஏன் முதலமைச்சர் அழைப்பு விடுக்க மாட்டாரா? இவரு கூப்பிட்டு நீங்க உடனே போயிருவீங்களா? இதுல சொல்றாரு நாங்கள் வந்து தனித்த ஆட்சி அமைப்போம் அப்படின்னு. இப்ப புரியுதுங்களா? இதெல்லாம் எதுக்காகன்னா ரெட்டாரிக். இந்த தடவை திமுகல ஒரு எவ்வளவு ஊத்தாங்களோ அதை விட ஒரு 4 சீட்டாவது அதிகமா வாங்கணும்ல. ஆனா இவர்கள் தான் இந்த மக்களை வந்து என்னமோ நாங்க தான் அவ்வளவு இதா பேசுறாங்களே சார், இதையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான் அந்த அப்படி பேசினாதான் நம்புவாங்க. இல்லாட்டா எல்லாத்தையும் வெளிப்படை ஆமாங்க அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? ஓட்டு போடுவீங்களா? நீங்க என்னையா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? வேற எப்படி அரசியல்னா என்ன நினைச்சு நீ? அதுவும் இப்படியா அந்த மாதிரி அப்படிதான் கேட்கணும். ரைட்டு. ஏன்னா இப்ப ஜென்சி தலைவர்கள் வந்துட்டாங்க, இனியாவது மக்கள் உஷாராவங்கன்னு பார்த்தா இன்னும் அப்படியே இருக்கிறாங்க. சரி என்னமோ இருந்துட்டு போட்டு இந்த நிகழ்ச்சி ஆளுங்கின்ற இப்ப அமைச்சரவையில் இருக்கிறதுனால அவங்க ஆளுங்கட்சி தான் சொல்லணும். அவர்களோட நிகழ்ச்சியா தான் பார்க்கப்படுது. திரு விஜய் அவர்கள் ஏன் வரல, ஆதவர்ஜனா ஏன் வரல, அந்த தாவேக்கா யாருமே வரல, என்ன காரணம்? அண்ணன் திருமாவர்கள் வந்ததுக்கே இவ்வளவு கூட்டம் ஆகி போச்சு, உள்ளூர் விடுமுறை போச்சு. அப்புறம் முதலமைச்சர் அவர்கள் வந்தாருன்னா மாநிலம் முழுக்க விடுமுறை விட்டுருக்கணும்ல. அதுதான் காரணமா? அம்மா இப்போ டெல்லியில வைகோ அவர்களை தானே சொன்னாரு ஏங்க புத்தக வெளியீட்டு விழாக்கு முதலமைச்சர் வருவாருன்னு அவர் பேரை போட்டு இன்விடேஷன் வச்சு போட்டு போர்டெல்லாம் வச்சு போட்டு இப்ப அவர் வரலையே அப்படின்னா, பிறகு நான் யோசித்து பார்த்தேன், முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு வந்தால் ஏராளமான கூட்டம் வரும், அதனால் சென்னையிலேயே வைத்து இதை வெளியிட்டு விடலாம். ஏன் இந்த மூலம் முதல்ல இல்லையா இன்விடேஷன் அடிக்கும் போது? அந்த மாதிரி தாங்க கூட்டம் நிறைய வரும். 2வது அது வீக் டேஸ், அங்க தலைமைச் செயலகத்தில் உட்காந்து ஃபைல் பார்த்துட்டு இருப்பாருல்ல முதலமைச்சர், அதை விட்டுட்டு எப்படிங்க வர முடியும்?
அதுக்காக வந்து அது முக்கியமா இல்லை இது முக்கியமா அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. அவருக்கு அவருடைய கடமை முக்கியம், அவ்வளவுதான். டோன்ட் புட் வேர்டு இன்டு மை மவுத். திருமாவளவன் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கே பாவம் ஆயிட்டது, அப்படிதான் சொல்லணும். ஏங்க அவரு அவரால் என்ன அந்த கூட்ட நெரிசல்ல ஏங்க தொண்டர்கள் வந்து தலைவரை பாக்குறாங்க, இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கின்ற தலைவரா பாக்குறாங்க. ஆளுங்கட்சி இந்த சென்ஸ் கூட்டணியில அரச அந்த பதவியில ஒரு அமைச்சராக விசிகா இருக்கின்றது முதல் முறையாக. அதை பார்க்கும்போது இதை சாதித்த தலைவர் மீது ஒரு 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 பற்று பாசம் வராதா? அவரோட கை குலுக்கணும், அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும், அவர்கிட்ட ஆசி பெற வேண்டும் அப்படின்னு வரதான் செய்வாங்க கூட்டம். இந்த அளவுக்கு வந்து மக்கள் அவர் மேல இன்னும் பாசத்துடன் இருக்கின்றார்கள், அவருக்கு எவ்வளவு செல்வாக்குக்குது அப்படின்னு இதை பார்த்து தெரிய வேணாமா நீங்க? அவரை, அதாவது விசிகாவை தள்ளிவிட்டு நீங்கள் யாரும் அரசமைக்க முடியாது அப்படி ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ? சொல்லியிருப்பாங்க. இப்படிதான் எல்லா இப்படியா இருக்குமோ? நான் வந்து மித்த தலைவர் மாதிரி கிடையாது, உங்களோட இணைஞ்சே இருப்பேன், அதனால அதன் விளைவு கூட விளைவுகள் கூட்டத்துல எனக்கு மூச்சு தினால எனக்கு கவலை இல்லை, அதனால வந்துட்டு அப்படியே அதான் இணைந்தே இருப்பேன்னு சொன்னா அவர் இணைந்தே இருப்பார், தனியா இருப்பார், ஜாயிண்ட்லி அண்ட் செவரலி அப்படின்ற மாதிரி. அதுக்காக நீங்க எல்லாம் போயிட்டு அந்த டார்ச்சில் போயிலாம் நீங்க போய் பிடிச்ச கூடாது. நான் பாவம் சார், இதுக்கு முன்னுக்கிட்டு ஏதோ மாநாட்டுல முன்ன ஏறினது பிடிச்சி திட்டி விட்டாரு. நான் வளர்த்த பிள்ளைங்க நீங்களே எப்படி இருக்கீங்க, அவரே அதையும் கும்பிடுவாரு. நீங்க பாட்டுக்கு இப்படி ஏறினீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஒரு கட்டுப்பாடு வேணாமா? ராணுவ கட்டுப்பாடு இல்ல, அவரே அடங்க மாதிரி அத்துமீறி திமிரியது. அது வந்து அப்போ இது இப்போ நான் தான் சொன்னேன்ல, நான் சொன்னதை எல்லா இடத்துலயும் கேட்கணுமா? நானே சொன்னாலும் அதை உன் மூளையோடு யோசித்து பார், அதுதான் உண்மையான பகுத்தறிவு ஒரு பெரியவர் சொல்லிக்கிறார். அதனால எப்பப்போ அதை ஏத்துக்கணும், எப்பப்போ ஏத்துக்க கூடாது. அன்னைக்கு நான் அதை சொன்னேன், இன்னைக்கு நான் இதை சொல்றேன். இப்ப அடங்குன்னா அடங்கணும், அடங்க மறுன்னு அடங்க மறு. ஆனா அடங்க மாட்டேங்கிறாங்க அவங்க தொண்டர்கள். அது அடங்க மறுன்றது அங்க, இங்க அடங்கு, தலைவர் முன்னாடி அடங்கு, அண்ணாட பக்கம் அடங்க மறு. அடங்கி இருந்தா அவர் மூச்சு திணறல் வந்திருக்காத சொல்ல. நீங்க அடங்க மாட்டேங்கிறீங்க, நீங்க அதை புரிஞ்சுக்கல. அடங்க மறுன்றது அங்க, அது இங்க இல்ல அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். யாராவது சொல்லுங்க அவங்க கிட்ட, நீங்க சொல்லிருங்க. ஆமா, கண்டிப்பா. இன்னொரு காங்கிரஸ் கட்சி எதுவுமே வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல. என்ன ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா, விரும்பத்தகாத படங்கள்லாம் வச்சிருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, பட் தமிழ் தேசியங்கிற கூடிய ஒரு தலைவர் இதெல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து ஒரு ஆதங்கம் வருதாகும். அதனால நாங்க எல்லாம் புறக்கணிக்கிறோம். என்ன விரும்பத்தகாத படங்கள் புரியல. இல்ல, திரு பிரபாகரன் அவர்கள் படத்தெல்லாம் வச்சதுனால நாங்க வந்து காங்கிரஸ் வந்து நாங்க இது பண்ணிக்கிறோம், அப்படியே ஒரு விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு, ஒரு டாக் போயிட்டு இருக்கு. யாருமே புறக்கணித்த காலம் இதெல்லாம் நீங்க ஒத்துக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படியே சொன்னாங்க. அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படிங்க நீங்க ஏத்துக்க முடியும்? அப்படி பார்க்க போனா இவங்களுடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்குள்ள போயிட்டு அங்கிருந்து வெளில வர்றாரு. அவரை வந்து கட்டி தழுவி போஸ்ட் கொடுக்குறாங்க. அவங்களுடைய வெக்கமான ஜூடு ஜொரணம் எல்லாம் இல்லாம கூட்டணியில இருந்து புட்டு அவங்க போயிட்டு இந்த மாதிரி சொல்றாங்கன்னு வாய் கூசாம பேசுறீங்களே, நியாயமா இதெல்லாம்? பேரறிவாளனை கட்டி தழுவி இங்க வரவேற்பு கொடுக்கல, அதை பார்த்துட்டு இவங்க என்ன வெளியா போயிட்டாங்க? கூட்டணி தர்மம்னு சும்மா தானே இருந்தாங்க. அதனால நீங்க என்ன போட்டோ வச்சிருந்தாலும் அவங்க வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது பணி சுமை அதிகமாக இருந்திருக்கும். அபாண்டமா குறை சொல்லாதீங்க. காங்கிரஸுக்கு ஆமா பிஸியாவே இருப்பாங்கன்னா ரொம்ப பிஸியா இருக்காங்க. இப்போ வந்து 67க்கு அப்புறம் இப்பதானே வந்து அமைச்சரவையில உள்ள வந்துக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் பார்க்கணும்ல. நீ பாட்டு இன்னும் வந்து புறக்கணிக்கிறார்கள் அப்படி இப்படிலாம் சொல்றீங்க. ஏங்க இப்படி வாய் கூசாம புழுகுறீங்க? தப்புங்க. எனக்கு வந்த தகவல் நான் தான் கேட்கிறேன். அதெல்லாம் தப்பு, விசாரிக்கணும் நீங்க. அப்ப இது ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மென்ட். பழசு எடுத்து பாருங்க. அந்த கொலை குற்றத்துல குற்றவாளின்னு போயிட்டு வந்தவரை கட்டி தழுவுறதுக்கே நாங்க எதுவுமே சொல்லல. அப்படி இருந்துச்சு நாங்க இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது வெறும் போட்டோ வச்சதுக்கு நாங்க ஏதாவது சொல்லுவோம்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்னதான் உங்களுக்கு காங்கிரஸ் பிடிக்கல அப்படின்னா இப்படியா நீங்க இது மாதிரி எல்லாம் பண்றது? தப்பு இல்லையா உங்களுக்கு? எந்த ஒரு செய்தி வந்தாலும் விசாரிச்சு போடுங்க ரூபன். அப்படியே நிஜமாவே அவங்க சொன்னாங்க அப்படின்னாலும் இல்லையே, லாஜிக்கலா இது ஒர்க் அவுட் ஆகலையே. அன்னைக்கு அவ்வளவு தூரம் அவங்க சும்மா இருந்து விட்டு இன்னைக்கு அதெல்லாம் கோவப்படுவாங்களா? அப்ப இது பொய் செய்தியா இருக்கும் அப்படின்னு நீங்களே ஃபேக்ட் செக் பண்ணுங்க. நாளைக்கே ஃபேக்ட் செக் யூனிட்ல உங்களுக்கும் ஒரு வேலை கிடைக்கலாம், 3 லட்ச ரூபாய் சம்பளம் கிடைக்கும் சார். அப்போ வந்து இதன் நிகழ்வாக என்ன தெரிய வருதுன்னா, அப்போ விசிகாவை தவிர்த்து விட்டு எந்த கட்சியும் நம்ம வந்து இங்க அரசியல் பண்ணிக்கிட முடியாது அப்படி எடுத்துக்கலாமா? தாவேக்காவும் விசிகா நம்பிதான் இருக்கு. எப்படிங்க உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் தெரியுது? நீங்க சொல்றத பார்த்தா அப்படி இந்த செயல்பாடுகள் மாநாடுல இத்தனை பேர் வந்தாங்கன்னு சொன்னேன். அவர் சொல்றாரு திமுக கூட்டணிகளை தவிர்த்து இனி வந்து அரசியலில் எந்த கட்சியும். வைகோ கூட அப்படிதாங்க சொல்லிருக்கிறாரு. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்காக சொல்றதெல்லாம் நம்ம அப்படியே ஏத்துக்க முடியுமா? திருமா அவர்கள் அந்த பக்கம் போனார். ஏன் போனார்? அவர் கட்சியில இருக்கவங்களே வேலை செய்யல எலெக்ஷன்ல. உண்டா இல்லையா? இதுவும் நான் சொல்லலைங்க,
அவரே சொன்னதுதான். மற்ற கட்சி வேட்பாளர்கள் நிக்கிற இடத்துல நம்ம கட்சி ஆட்கள் வேலை செய்யலன்னு சொன்னாரா இல்லையா? ஏன் வேலை செய்யல? ஏன்னா அவங்களுக்கு இந்த கட்சியோ இல்ல இந்த கூட்டணியோ பிடிக்கல, அவங்க எல்லாம் தாவேகா பக்கம் வேலை செஞ்சுக்கிறாங்க. கரெக்டா? அப்போ இங்க இருக்கும் போதே அவங்க வந்து இதை ஏத்துக்கல அப்படின்னும் போது இனிமே வந்து நான் தான் எல்லாம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதா? ஆல்ரெடி அந்த சப்போர்ட் பேஸ்ன்றது தாவேகா பக்கம் போயிடுச்சு. ஏதோ ஒரு 10-11 எம்எல்ஏ ஷார்ட்டா இருக்குது அப்படின்றதுனால நீங்க போனீங்க வாங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டுனாங்க. நீங்க வரத்துக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தீங்கன்னா அதிமுக கபால் அங்க போய் உள்ள பூந்திருப்பாங்க. அதனாலதான் காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள உள்ளே சேரக்கூடாது, நம்ம முதல்ல போயிட்டு பந்தியில துண்டை போட்டுடணும், நம்ம பண்ணுவோம் பாரு கிராமத்துல கல்யாணத்துல, அந்த மாதிரி கபால்னு உள்ள போயிட்டாங்க அவங்க. அதனாலதான் அதிமுக அங்க உள்ள போலன்னு வச்சுக்காங்க. அப்புறம் வாங்க வாங்கன்னு ஒவ்வொருத்தரா கூப்பிட்டுனாங்க. இவங்களும் பார்த்தாங்க, ஏற்கனவே ஏங்க இவர் வந்து கூட்டணியில கொள்கை கூட்டணி, அப்படி கூட்டணி இப்படி கூட்டணி, அவங்க எல்லாம் வந்து RSS பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள், தாவேகா நாத்தாக்கா அப்படிலாம் சொல்லும் போது யாருமே ஏத்துக்கல, அந்த பக்கம் போயிட்டாங்கன்னும் போது இனிமே இவர் வந்து எங்களை தவிர்த்து வேற யாரும் கிடையாதுன்னா என்ன ரூபம்? எனக்கு ஒரு டவுட்டு என்னன்னா, கம்யூனிஸ்ட் தோழமைகள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அதை பார்த்து தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பதில சொன்னார். இந்த தாவேகா அவங்க என்ன மந்திரி சபையில சேர்றான்னு சொன்னாங்களா? இல்ல, அவர் அப்படிதான் பண்ணாரு. இந்த விஷயத்துல கம்யூனிஸ்ட் கேட்டிருப்பாரா, நான் இனிமேல் தாவேகாவுக்கு தான் ஆதரவு, ஏன்னா இடதுசாரிகள் அங்க இருக்கிறது, சோ அது வந்து ஒரு மதச்சார்பின்மையை வந்து உறுதிப்படுத்துகிறது, அப்படிதான் நடந்திருக்குமா? ஏன்னா கம்யூனிஸ்ட் இப்ப எதுக்கு ஆரம்பிச்சு? அதுக்குதான் நான் முதல்லயே கேட்டேன், மந்திரி சபையில சேர்றதுக்கு என்ன கம்யூனிஸ்ட் ஃபாலோ பண்ணீங்களா? அவங்க சேரல, அப்புறம் ஏன் நீங்க சேர்ந்தீங்க? அதெல்லாம் அப்படி சொல்லிக்க வேண்டியதுதாங்க. நாளைக்கு ஏதாவது வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா அவங்க மேல பழிய போட்டுடலாம். இடதுசாரிகள் சொன்னார்கள் நாங்க ஆகவே போனோம் அப்படின்னு. உடனே அவங்க கேட்பாங்க, மந்திரி சபையில சேரு நான் சொன்னானா, தொடர்ந்து பயணிப்போம்னு நான் சொன்னானா அப்படின்னு கம்யூனிஸ்ட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கம்யூனிஸ்ட் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்க கூட்டணியில இருக்காங்க. அவங்க பாட்டு கருத்து பூச்சி வெளில தள்ளிட்டாங்கன்னா ஏற்கனவே இந்த இடைத்தேர்தலுக்காக தான் வெயிட்டிங். உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல். ஓகே, அந்த இடைத்தேர்தல் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு இன்னும் ஒரு 10 பேர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு அந்த 17 அப்படியே தட்டி தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து அப்ப சொல்லுங்க இவங்களெல்லாம் எங்களை தவிர்த்து இங்க ஆட்சி அமைக்க முடியாதுன்னு கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக, காங்கிரஸ் அப்ப சொல்லுங்க. இனிமே இல்லை, இப்பவே உங்களை விட்டுட்டு ஆட்சி அமைப்போம் அப்படின்வாங்க. என்ன பண்ணுவீங்க? இப்படிதான் பார்த்துட்டு தான் இருக்கணும். இடைத்தேர்தல் தள்ளி போனதுதான் இங்க சில பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இடைத்தேர்தல் நடந்து முடிச்சிச்சுன்னா எல்லாம் சைலண்ட் ஆயிரும். ரூபன், தொடர்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார். நன்றி ரூபன்.